பார்க்க வந்த உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வருட தலைப்பு உங்களுக்கு தெரியுமா? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு காண்பித்து தர ஆசைப்படுகிறோம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக பிகினர் டான்ஸ். ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா. பாட்டு கதை கெட்டிட பரிசுத்தமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் புது வாழ்வு பெற்றிட போல வா 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 சிஜி சிக்குவா தம்பி தங்கை சிஜி சிக்குவா. ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு சிஜி சிக்குவா தம்பி சிஜி சிக்குவா சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா. பிகினர் வேர்ட் ஸ்டெல்லிங். தலைப்பு: ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம்: ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவரது. மத்தேயு 5:3. டே 2. தலைப்பு: துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. பிரைஸ் தி லார்ட். டே 3. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. பிரைஸ் தி லார்ட். டே 4. தலைப்பு: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம்: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. டே 5. இருக்கும்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. பிரைஸ் தி லார்ட். டே 6. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம்: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். டே 7. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. இந்த வாரம் டே 5. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. தங்கை நீ ஓடிவா ஏசப்பாவிடம், தந்துவிடு உன்னையே ஏசப்பாவிடம். தம்பி கவலை கண்ணீர் துடைத்திடுவார், நீதி உனக்கு செய்திடுவார், இரக்கம் உன்மேல் வைத்திடுவார், சமாதானம் தந்திடுவார். தம்பி கவலை கண்ணீர் துடைத்திடுவார், நீதி உனக்கு சேரிடுவார், இரக்கம் உன்மேல் வைத்திடுவார், சமாதானம் தந்திடுவார். தம்பி நீ ஓடிவா ஏசப்பாவிடம், தந்துவிடு உள்ளத்தை ஏசப்பாவிடம். தங்கை நீ ஓடிவா ஏசப்பாவிடம், தந்துவிடு உன்னையே ஏசப்பாவிடம்.
புதிய ராஜாவை கண்டுபிடிக்க சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். நான் தான் ஈசா. உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. உங்களுக்கு மகன்கள் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. கூட்டு வாங்க. இதான் என்னோட வேற ஏதாவது மகன் இருக்காங்க? இதான் என்னோட 2வது மகன். வேற மகன் இருக்காங்க? இருக்காங்க. இதான் என்னோட 3வது மகன். வேற மகன் இருக்காங்க? இதான் என்னோட 4வது மகன். வேற மகன் இருக்காங்க? இருக்காங்க. இதான் என்னோட 5வது மகன். இதான் என்னோட 6வது மகன். வேற மகன் இருக்காங்களா? இருக்காங்க. இதுதான் என்னோட 7வது மகன். வேற ஏதாச்சும் மகன் இருக்காங்களா? அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான். போய் கூட்டு வாங்க. ஆமாப்பா, உன்னை பார்க்க ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காங்க. சரிப்பா. இதான் என்னோட கடைசி மகன். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாய். உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன். அடுத்தபடியாக ஜூனியர் டான்ஸ். கேட்டுக்கோ. ராஜபோஜனம் வெறுத்தவன், சிங்கத்தின் கேபியில் ஜெபிப்பவன், அந்நிய தேவனை வணங்காமல் பரிசுத்தத்தை காத்தவன். நான் ராஜபோஜனம் வெறுத்தவன், சிங்கத்தின் கேபியில் ஜெபிப்பவன், அந்நிய தேவனை வணங்காமல் பரிசுத்தத்தை காத்தவன். எப்படி அண்ணா இப்படி? 3 வேளை மறவாமல் ஜெபிப்பதா, இடைவிடாமல் தேவனை துதிப்பதா. 3 வேளை மறவாமல் ஜெபிப்பதா, இடைவிடாமல் தேவனை துதிப்பதா. Daniel அண்ணா, nice to meet you. Daniel அண்ணா, நீங்க விசேஷம்தான். தந்தானே தன்னானா தானனே, தந்தானே தன்னானா தானனே. அடுத்தபடியாக ஜூனியர் குல ஸ்கிட். மாத்தாளே மாத்தாளே, போதகர் வந்திருக்கிறார். போதகரே, நீர் வந்து விட்டீரா? நீங்கள் இப்பொழுது இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. மரியாளி போதகர் வந்திருக்கிறார். போதகரா, நீர் நேசிக்கும் சகோதரன் இறந்து விட்டான். இப்பொழுது லாசருவை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? என் பின்னே வாருங்கள். உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். என் சகோதரன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. நாற்றம் அடிக்குமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த கல்லை புரட்டுங்கள். லாசருவே, வெளியே வா. அவனுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள். என் சகோதரன் வந்து விட்டான்.
Praise the Lord. இப்பொழுது நாம் ஒரு உண்மை கதையை ஒரு நாடகமாக பார்த்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மார்த்தாலும் மரியாளும் தன் ஒரே சகோதரனை இழந்து துயரப்படும் போது இயேசு அங்கே வந்து அவர்களுடைய சகோதரன் லாசருவை உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். அதே போல நம் வாழ்க்கையிலும் இக்கட்டான சூழ்நிலையில் இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது இயேசு நமக்கு ஆறுதல் தருவார். தேங்க்யூ. அடுத்தபடியாக சீனியர் டான்ஸ். சீனியர் ஸ்கிட். லேவி லேவி அங்க பாரு யார் வரானு? யாரு? சொப்பனக்காரனா? வரட்டு வரட்டு பாத்துக்கலாம். வரட்டும் நம்ம அவனை வணங்கணுமா? இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டிடுவோம். குடுடா. இவனை இப்படியே விட்டா சரியாகாது. இவனை ஏதாவது பண்ணணுமே. நம்ம என்ன பண்ணாலும் அப்பாட்ட போட்டு கொடுத்துட்றான். பேசாம அங்க ஒரு குழி இருக்கு, அங்க இவனை போட்டாலும் அதான்டா சரி. அந்த குழியில போடுறதுக்கு முன்னாடி அவன் போட்டிருக்க அந்த பழம் வந்து அங்கேயே நம்ம போட்டு பார்ப்போமா? நமக்கு எப்படி பார்ப்போம். வாங்க நம்ம போய் நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். அவனை குழியில போட்டாச்சுல. இந்த வனாந்தரத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு காப்பாத்துங்கண்ணா, இருட்டா இருக்கே. இன்னைக்காவது நிம்மதியா சாப்பிடுவோம். என்னடா இந்த குழியில போட்டா நீங்க தொல்லை தாங்க முடியல. இவன் இந்த குழியிலே போட்டா நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா ரொம்ப தாகமா இருக்குண்ணா, காப்பாத்துங்கண்ணா. பிசம நம்ம அந்த எகிப்திய வியாபாரிகள் வராங்க, அவங்கள்ட்ட வித்துடலாமா? அதான்டா சரி. அப்பா கேட்டா என்னடா சொல்றது? அப்பா கேட்டா அவனோட ட்ரெஸ் எடுத்து ஆடோட ரத்தத்தை தடவி ஏதாச்சும் ஒரு மிருகம் கொண்டுச்சுன்னு சொல்லிடலாம். அண்ணா காப்பாத்துங்கண்ணா, ரொம்ப இருட்டா இருக்கே. அப்பா சொல்ல மாட்டேன், விட்டுருங்க போட்டு சொல்ல மாட்டேன், விட்டுருங்க. சார், நம்ம ஊரில் வேறு இப்படி பஞ்சமாயிருச்சு. நம்ம ஒரு வாரத்துக்கு தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? எகிப்தில் நிறைய தானியங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போய் வாங்கிட்டு வருவோமா? போகலாம்.
நீங்களா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் கானான் தேசத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களோட ஊரில் கொடிய பஞ்சம் வந்துருச்சு. அதனால உங்களோட தேசத்தில் வந்து நாங்கள் தானியம் வாங்குறதுக்காக வந்தோம். அவங்களுக்கு வேண்டியது எடுத்து கொடுத்துருங்க. எகிப்துல இருந்து வாங்கிட்டு வந்த தானியங்கள் வேற தீர்ந்து போச்சு. நம்ம திரும்பவும் இப்போ எகிப்துல போய் தானியங்கள் வாங்கிட்டு வரலாமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் தான் உங்க சகோதரன் யோசேப்பு. யோசேப்பா? எந்திரிங்க. உங்கள் ஜீவனை ரசிக்கிறது தான் தேவன் முன்னமே தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றி வச்சிருக்காரு. வாங்க, இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் எழுதுவார்கள் என்ற வசனத்தின்படி நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தி இயேசு நமக்கு கற்பித்ததை உலகுக்கு பறைசாற்றுவோமா? தேங்க்யூ.